Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் 2024 அன்றைக்கே வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2024, ஒரு மாதம் டைம் தராங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 24 டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 23 டிசம்பர் 2024, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு வந்து வென்யூ அதெல்லாம் வந்து லேட்டராக பிறகு வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட், ஓகேங்களா? மதுரையில் இருக்கிற நீதிமன்றத்தும் அதை சார்ந்து இருக்கிற கிளை நீதிமன்றங்களில் இருக்கிற வேக்கன்சி தான் இப்போ ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் மேலும் வேக்கன்சி பற்றி பார்ப்போம். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுன்னு பாருங்கள், விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்வயர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 75 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து சர்வ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் 2024 படி வந்து கணக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ அல்லது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், பிடெக் இல்லைனா எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ மிஷின் லேர்னிங், எம்டெக், அப்புறம் எம்எஸ்சி ஐடி, ஓகேங்களா? எம்டெக்லேயும் ஐடி தான். ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக உங்கள் கல்வி தகுதியை அங்கே செக் பண்ணிக்கோங்க. யூஜி பிஜி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இவங்க என்னென்ன கோர்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதை படிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்கள் இது படிக்காமல் வேறு ஏதாவது டிகிரி ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும், உங்கள் ஃபீஸும் வந்து ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா கேண்டிடேட்டுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 600 ரூபாய் வந்து பே பண்ணணும், அதையுமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 120 மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைமிங் வந்து 90 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு 0.25 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா மார்க் நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் பேஸ்டு மெத்தடில் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் கேட்போம், என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, டாபிக் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1 இருக்குது, அன்னெக்சர் 7 இருக்குது, அங்கே வந்து செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அதில் வந்து 50 கொஷினு, ஜென்ரல் நாலேஜ் அதில் வந்து 10 கொஷினு, மொத்தம் 60 கொஷினு. ஒரு கொஷினுக்கு 2 மார்க், சரிங்களா? ஸோ தெளிவாக வந்து எக்ஸாம் பேட்டர்னை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து டேட்டு லொக்கேஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் முடிவு பண்ணும், எந்த பிளேஸ்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்கள் பிறகு வந்து அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது நாங்கள் வந்து பிறகு வந்து அறிவிப்போம். இந்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வந்து அறிவிப்போம். அதே போல் கேண்டிடேட்டுக்குமே இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து மெயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட், ஓகேங்களா? அதை சார்ந்து இருக்கிற
கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அன்னெக்சர் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட், ஓகேங்களா, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக் இருக்குது, ஸோ டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தானே, அதுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து செக் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது எவ்வளோ சேலரி, அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அலவன்சஸ் இருக்குது, லீவ் சிஸ்டம் என்ன, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அறிவித்த விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் இந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? நீங்களுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. முக்கியமாக கல்வித் தகுதி, அவங்க சொன்ன அந்த கல்வித் தகுதி இருக்கவங்க தான் கம்பல்சரி அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கல்வித் தகுதி படிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே போல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.